சோழ ராணி. அத்தியாயம் 33. பிரசித்தி பெற்ற ஆரூர் வீதிவிடங்க பெருமானின் தீர்த்த குளக்கரையில் திகட்டாத இன்ப உணர்வுகளின் சங்கமத்தில் பல நாழிகைகள் கிறக்கத்தில் கட்டுண்டு இருந்த நடு ஜாமத்துக்கு பிறகு கிளியூர் இளவரசி ஏழிசை வல்லவி மெல்ல அரச மாளிகைக்கு திரும்பிய பின்னும் சிலை போல நின்றிருந்தான் வேங்கி இளவரசன் ராஜேந்திரன். அவள் கூறி சென்ற திருக்கோயிலுக்கு சொந்தமான செங்கழுநீர் ஓடை அவன் இதய சமுத்திரத்தில் மானசீகமாக தோன்றி சிரித்தது. இத்தனை தொலைவு பயணித்து ஆரூர் வந்தும் அதை காணாமல் கங்கை கொண்ட சோழபுரம் திரும்புவதா என்ற வினாவும் அவனுள் எழுந்தது. நாளைய பயணத்தை தள்ளி வைக்கலாமா என்ற சிந்தனையும் முளைத்தது. 5 வேலி பரப்பளவில் செங்கழுநீர் ஓடை என்றால் இந்த தீர்த்த குளமான கமலாலய கடல் போலவே அதுவும் பரந்த பரப்பில் செங்கழுநீர் மலர்களும் நீலோத்பங்களும் நீக்கமர மலர்ந்து கிடப்பதை காண பேரழகாகத்தானே இருக்கும். இனி இந்த பக்கம் எப்போது வர இயலுமோ என்றெல்லாம் அவனுள் செங்கழுநீர் ஓடை ஆதிக்கம் செலுத்தவே அவனின் பயணத்திட்டம் ஆட்டம் கண்டது. தீர்த்த குளக்கரையிலிருந்து முன்பு வந்த திசையிலேயே மெல்ல திரும்பி நடந்தான் இளவரசன். தென்கரையில் ஏறி வந்த வழியாகவே மாளிகையை அடைந்து கட்டிலில் சாய்ந்தான். கட்டிலில் சாய்ந்த பின்னும் அவன் விழிகள் முன் இரவை போலவே உறங்க மறுத்து அடம் பிடித்தன. ஒருவித குற்ற குறுகுறுப்பும் முளைத்தது. அவன் இதயத்தில் முன்பே இடம் பிடித்திருந்த அம்மான் மாமன்னர் 2ஆம் ராஜேந்திர சோழ தேவரின் மகள் மதுராந்தகியின் இணையற்ற பேரழகு பைங்குடி தோற்றம் அனிச்சையாய் முகம் காட்டவே திடுக்கிட்டு போனான் வேங்கி இளவரசன். மாளிகை அறையின் மேல் விதானத்தை பார்த்தபடி தன்னை பற்றி எண்ணியதும் அவன் அறியாமல் அவனிடம் ஒரு நகைப்பும் தோன்றியது. தன் முன் எத்தனை மகத்தான பெரும் பணிகள் காத்து கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் அசட்டையாக எண்ணி புறம் தள்ளிவிட்டு மங்கையரின் புன்னகையில் மயங்கி நிற்கும் தன் அவல விவஸ்தையற்ற போக்கை அவன் ஆழ்மனம் ஒரு பக்கம் குறை கூறியது. அந்த நினைப்புக்கு எதிர்குரலும் அவனுள் எழுந்தது. காதல் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்ன? காதலும் வீரமும் கைகோர்த்தால்தானே வாழ்க்கை இன்பமாக இருக்கும். பெண் இல்லாத உலகம் ஒரு உலகமா? அது மயானம் இல்லையா? போராட்டமும் களியாட்டமும் கலந்ததுதானே அரச குலத்தாரின் மரபு தோய்ந்த வாழ்வு. தான் மட்டும் விதிவிலக்கா? எந்த மனிதன்தான் பெண்ணை மறந்து மண்ணை மணந்தான்? நாடாள்வதை போன்றதுதானே நங்கையரை ஆள்வதும் அடைவதும் என்றெல்லாம் பெரும் விவாதத்தில் இறங்கியது அந்த இளைய வீரனின் இதயம். விவாதத்தின் முடிவு மறுநாளும் தங்குவது என்ற தீர்மானமாக இருந்தது. மறுநாள் ஆதவனின் உதயத்துக்கு பிறகு பல நாழிகைகள் கழித்தே உறக்கத்திலிருந்து எழுந்த வேங்கி இளவரசன் ராஜேந்திரன் சாளரத்தின் வழியே பாய்ந்திருந்த ஆதவனின் சுடு கரங்களை கண்டதும் தனது தாமதத்தை எண்ணி லேசாக வெட்கம் கொண்டான். அதிகாலையிலேயே துயில் எழுந்து நீராடி மாற்றுடை தரித்து புறவி கொட்டடைக்கு சென்று ஒரு ஊழியனின் துணையோடு புறவிகளின் உடலில் நீர் ஊற்றி பீரிக்கு நாரால் தேய்த்து படிந்திருந்த புழுதி அழுக்கு எல்லாம் போக்கி அவற்றை முதுகில் தட்டி கொடுத்து தனது இளவரசனைப் போலவே அவற்றின் கழுத்துக்களை கட்டி கொண்டு கொஞ்சி அவை பல்லெளித்து கனைத்த போது ஒருவித சுகமான நிறைவை உணர்ந்தவன் தான் கொண்டு வந்த தீனி பையிலிருந்து சிறிதளவு தீனி கொடுத்த பிறகு அரச மாளிகை ஊழியரால் கொண்டு வரப்பட்ட பசும் புல்கட்டை அவிழ்த்து ஒவ்வொரு பத்தை புற்களை புறவிகளின் முன்பு அள்ளி போட்டுவிட்டு அறைக்கு திரும்பியவன் இன்னும் இளவரசனின் அறை கதவுகள் திறக்கப்படாமல் இருந்ததை கண்டு வியந்தான். அறைக்கு கொண்டு வரப்பட்ட காலை உணவையும் உண்ட பிறகு வழக்கம் போல கட்டி இருந்த வாளோடு 2 குத்து வாட்களையும் பக்கத்துக்கு ஒன்றாக கச்சையில் சொருகி கொண்டான். அறையை விட்டு அவன் மீண்டும் வெளியேறிய போது அவனை எதிர்கொண்டு வணங்கியவனை, "வாருங்கள் இளவரசியாரின் மெய்க்காவலரே" என்றான். பதில் வணக்கமும் செலுத்தினான். சில நிமிடங்கள் அந்த குசல விசாரிப்புகள் அவர்களுக்குள் நிகழ்ந்தன. அந்த மெய்க்காவலனிடமிருந்து எத்தேசியாக அறிந்து கொண்ட செய்திகளை இளங்கோவின் மனம் திரும்பவும் ஒருமுறை அசை போட்டது. கிளியூர் இளவரசி மேலும் சில நாட்கள் இங்கு தங்கி திருக்கோயிலை வலம் வரப்போகிறாள் என்ற செய்தியைத்தான் அவன் மனம் அப்படி அசை போட்டது. இன்னும் திறக்கப்படாத வேங்கி இளவரசனின் அறை கதவுகளை அவன் விழிகள் திரும்ப திரும்ப நோக்கின. இன்று இளவரசன் இங்கிருந்து பயணப்படுவது ஐயத்துக்கு உரியது என அவன் மனம் எண்ணியது. அதன் விளைவாக அவன் கால்கள் அந்த அறையை நோக்கி நடந்தன. அறைக்கதவை அவன் விரல்களால் தட்ட முனைந்த போது அறைக்கதவை திறந்தான் இளவரசன். அப்போதுதான் அவன் துயில் எழுந்திருக்கிறான் என்பதை உணர்ந்த இளங்கோ தலை தாழ்த்தி வணங்கினான். அவன் இதழ்கள், "இளவரசர் இரவெல்லாம் சரியாக உறங்கவில்லை போல தெரிகிறது" என்ற சொற்களையும் உதிர்த்ததோடு மெலிதான புன்னகை ஒன்றையும் சிந்தின. "என்ன தெரிகிறது?" என்ற இளவரசன் ஒரு திடுக்கிடுதலுடன் இளங்கோவை பார்த்தான். விழிகள் 2ம் சிவந்து கிடக்கின்றன இளவரசே. தாங்கள் நேற்று இரவில் நெடுநேரம் வரை கண் விழித்திருக்கிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது என்ற இளங்கோ
இளவரசனை கூர்ந்து பார்த்து அத்துடன் என்ற ஒற்றை சொல்லோடு நின்றான். அத்துடன் என்ற இளவரசன் மெல்ல அறைக்குள் திரும்பி சென்றான். அவனைத் தொடர்ந்து அறைக்குள் நுழைந்த இளங்கோ, விடிந்து பல நாழிகைகள் கடந்தும் இன்னும் நாம் பயணப்படவில்லை என்றவன் மீண்டும் இளவரசனின் இதழ் அசைவுகளையே நோட்டமிட்டவாறு நின்றான். அதுதான் நீயே கூறிவிட்டாயே, இரவு நெடுநேரம் உறக்கம் வரவில்லை, விடியற் காலையில்தான் உறங்க தொடங்கினேன் என்ற இளவரசனின் சொற்களை செவி மடுத்த இளங்கோ கேலி புன்னகை குறையாமலே பார்த்தான். இளவரசனுக்கோ தர்ம சங்கடமாக இருந்தது. தலை கவிழ்ந்து கொண்டான். அப்படியானால் நம் பயணம் என வினவினான் இளங்கோ. ஆரூர் திருக்கோயிலை இன்னும் பகல் வேளையில் நன்கு பார்த்து இறைவனை தரிசித்துவிட்டு பயணப்படுவோமே என்று இளவரசன் கூறியதும், நல்லது இளவரசே, தங்கள் என்னப்படியே ஆகட்டும் என்றவன் அறையிலிருந்து வெளியேறினான். அதற்கு மேல் வெளிப்படையாக இளவரசனை கேலி செய்ய அவனுள் தயக்கம் எழுந்தாலும் இளவரசன் நீராடி காலை உணவு முடிக்க வேண்டியிருந்ததாலுமே அப்படி அமைதியாக வெளியேறினான். அடுத்த ஒரு நாழிகைக்கு மேல் அந்த அரசு மாளிகையிலிருந்து கிளியூர் இளவரசியின் சிவிகை உரிய மெய்க்காவல் வீரர்கள் சகிதம் கிளம்பி சென்றது. வேங்கி இளவரசனும் நீராடி மாற்றுடை தரித்து அரச மாளிகையிலிருந்து இளங்கோவுடன் ஆரூர் திருக்கோயிலுக்கு சென்றான். இம்முறை திட்டி வாயிலருகே புறவிகளை விட்டு குதித்த இளவரசனும் மெய்க்காவலன் இளங்கோவும் ஆலயத்தினுள் எல்லா மண்டபங்களுக்கும் தனித்தனி கோட்டங்களுக்கும் சென்று பார்வையிட்டு வழிபட்டு அங்கிருந்த சிவாச்சாரியார்கள் சிலரிடம் அந்த கோயிலின் புராதான வரலாறுகள், வழிபாட்டு மகிமைகள், நிபந்தங்கள், முறைமைகள் பற்றியெல்லாம் விசாரித்து அறிந்தனர். இவர்களுக்கு முன்பு பயணப்பட்ட கிளியூர் இளவரசியையோ அவள் தோழியையோ பாதுகாவல் படையினரையோ சிவிகையையோ எங்கும் காணாத இளங்கோவுக்குள் அவள் எங்கு சென்றிருப்பாள் என்ற வினாவும், அவளை காண்பதற்குத்தான் இளவரசன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறான் என்று எண்ணியதற்கு மாறாக இதென்ன விந்தியாக இருக்கிறதே என்றெல்லாம் ஏராள வினாக்களும் எழுந்தன. சிவாச்சாரியார்களிடம் உரையாடி கொண்டிருந்த இளவரசன் திருக்கோயில் வளாகத்தை விட்டு கிளம்பியதும் ஒன்றும் பேசாமல் அவனுடன் திட்டி வாசலை அடைந்து புறவி ஏறினான் இளங்கோ. புறவி ஏறிய இளவரசன் கீழ பெருவீதி வழியாக புறவியை செலுத்தி கொண்டே இளங்கோவின் பக்கம் திரும்பினான். இப்போது திருக்கோயிலுக்கு சொந்தமான செங்கழுநீர் ஓடைக்கு செல்கிறோம் இளங்கோ என்றான். செங்கழுநீர் ஓடைக்கா என்ற இளங்கோவின் முகத்தில் சிந்தனை. ஆம் என்ற இளவரசன் புறவியை விரைவுபடுத்தினான். சிறு தொலைவு கடந்த பின் இடது பக்கம் திரும்பி குணதிசையின் சிறிய பாதையில் புறவியை செலுத்தினான். பக்கவாட்டில் பெருவனம் போன்ற இடத்தை புறவி நெருங்கியதும் மெல்லவே நடக்கவிட்டான். இடது பக்கம் தெரிந்த அடர்ந்த வனம் போன்ற தோப்பின் பல இடங்களில் ஒற்றையடி தடங்கள் தெரிந்தன. ஒரே ஒரு அகன்ற தடமும் தெரிந்தது. அந்த வழியில் புறவியை செலுத்திய இளவரசன் தோப்புக்குள் நெளிந்து நெளிந்து சென்ற அந்த பாதையின் முடிவில் நீலோத்பல மலர்களும் செங்கழுநீர் மலர்களும் அவற்றின் அழகோடு போட்டியிடுவன போல ஏராளமாக பறந்தும் அமர்ந்தும் இருந்த பல வகை பறவை கூட்டங்களையும் கண்டு தனி உலகமாக அழகு காட்டிய செங்கழுநீர் ஓடையின் தென்கரையும் கீழ்கரையும் இணைந்த தென்கிழக்கு மூலையில் புறவியை நிறுத்தி குதித்தான். பின் குறிப்பு: செங்கழுநீர் ஓடை இன்றும் அதே இடத்தில் உள்ளது. அதன் பரப்பளவும் பக்கவாட்டு தோப்புகளுமே அளவில் மாறியுள்ளன. விழிகளின் முன்பு விரிந்த காட்சியில் கருத்தை இழந்து நின்றனர் இளவரசனும் இளங்கோவும். ஓடை நீரில் பல இடங்களில் அமர்ந்து சிறகடித்து பறந்தும் இறை தேடி உண்டு மகிழ்ந்து கொண்டும் பறவை கூட்டங்களிடமிருந்து விதவிதமான கீச்சு குரல்கள் எழுந்தும் சுற்றிலும் சூழ்ந்திருந்த பசுமையை காட்டி ஒளிர்ந்த மரக்கூட்டங்களில் மோதி எதிரொலித்தன. நானாவித பறவைகளும் அவ்வப்போது மரக்கிளைகளில் அமர்ந்து சிறகுகளை சிலுப்புவதைக் கண்டு சிந்தை சிறகடிக்க நின்ற இளங்கோவின் மனம் சட்டென்று வேங்கை வனத்திற்கு பறந்தது. இதே போல பெரும் பரப்பளவில் பயிற்சி வெளியும் அதை சுற்றிலும் சூழ்ந்து நின்று தலையசைத்த பச்சை வண்ண மரக்கூட்டத்தையும் அந்த மரங்களில் பூத்து குலுங்கிய பல வண்ண மலர்களோடு மலர்களாக பறந்து வந்து அமர்ந்தும் எழுந்தும் சிறகடித்தும் கூட்டம் கூட்டமாக பறந்து செல்லும் பலவித பறவை கூட்டங்களையும் அவன் இதயம் எண்ணி மகிழ்ந்தது. அங்கிருந்த பயிற்சி திடலுக்கு பதில் இங்கே மலர்கள் மலர்ந்து விரிந்து கிடந்த 5 வேலி பரப்பளவில் தெற்கு வடக்கில் தெரிந்த செங்கழுநீர் ஓடையும் வேங்கை வனம் போலவே இங்கும் சுற்றிலும் தெரிந்த பெரும் தோப்பு கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்து உவகையில் தோய்ந்து நின்றுவிட்ட இளங்கோ திடுமென தன் அருகே நின்றிருந்த ராஜேந்திரனை காணாமல் திகைத்தான். இதென்ன மாயம்? அத்தனை மெய்மறந்தான் நின்றுவிட்டோம் என்று எண்ணிய இளங்கோ தன்னைத்தானே வியந்து கொண்டான். இளவரசனின் கரிய புறவி மட்டும் இளங்கோவின் புறவிக்கு அருகே புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து மறைந்துவிட்ட இளவரசனை அந்த தோப்புக்குள் தேடி செல்லலாமா என்று நினைத்தவனின் மனம் சட்டென்று எழுந்த ஒரு சிந்தனையால்
வேண்டாம், இந்த இடத்திலேயே அவன் திரும்பும் வரை காத்திருப்பது என்ற முடிவுக்கும் வந்தது. இயற்கையின் வனப்புகளில் இதயத்தை பறிகொடுத்து இக உலகை மறந்து நின்றிருந்த இளங்கோவின் மனநிலையை கண்டுணர்ந்த இளவரசன் ராஜேந்திரன் மெல்ல அவ்விடத்தை விட்டு செங்கழுநீர் ஓடையின் கீழ்க்கரை தோப்பு வழியில் வடக்கு நோக்கி நடந்து குடதிசையில் திரும்பிய போது அவன் இதயம் இரட்டிப்பு விரைவில் துடிக்கும் வண்ணம் அங்கே அவன் இதயத்தை கவர்ந்த ஏழிசை வல்லபியும் அவளின் அணுக்க தோழி கோதையும் பசும்புல் தரையில் அமர்ந்து சிரித்து மகிழ்ந்து உரையாடி கொண்டிருந்தனர். அவர்களை நோக்கி அவன் கால்கள் அனிச்சையாக நடந்தன. அந்த முற்பகல் நேரத்து பகலவனின் ஆதிக்கத்தை வானுயர்ந்து தழைத்து நின்ற மரங்கள் இருட்டடிப்பு செய்திருந்ததால் மனதை மயக்கும் மாலை வேளை போன்ற அரைகுறை வெளிச்சம் அங்கே பரவி இருந்தது. அந்த வேளையில் அங்கே அவனை எதிர்பார்த்திராத கோதை அவனை கண்டதும் அதிர்ச்சியுடன் எழுந்து தலை தாழ்த்திவிட்டு அவசரமாக அங்கிருந்து அகன்று பரிவாரங்கள் நின்றிருந்த ஓடையின் மேற்கரை பக்கமாக நடந்தாள். அவள் எழுந்ததுமே தன் இதய தலைவனின் இனிய வருகையை கண்டுவிட்ட கிளியூர் இளவரசி எழிசை வல்லவியும் எழுந்து நின்று அவன் வரும் திசைக்கு எதிர்ப்பக்கம் திரும்பி தலை குனிந்தாள். அவள் எழுந்த போதும் திரும்பிய போதும் தலை குனிந்த போதும் அசைந்த அழகுகளும் அவள் தலை குனிந்த போது செவிகளின் நுனிகளில் ஆடிய குழிகளின் குலுக்கலும் சிறிதே சினுங்கலாய் ஒலித்த கார் சிலம்புகளின் நகைப்பும் அன்று அவள் செய்து கொண்டிருந்த குழல் ஒப்பனையில் கொண்டைக்கு மேல் தெரிந்த முத்து வளையத்தின் நுனியில் ஆடிய வெண்முத்து மணிகளும் முதுகு பக்கம் முடிந்திருந்த கச்சையின் முடிச்சில் தொங்கிய வண்ண மணிகளும் அதற்கும் கீழே தெரிந்த பொன்னிற பிரதேசமும் சற்று வளைந்து வனப்பு காட்டிய பின் எழில்களும் கண்ட இளவரசனின் கூர்விழிகள் அவனுள் இன்ப கற்பனைகளை தூண்டி விசிறின. விரைந்து அவளை நெருங்கி அவளை உராய்வதைப் போல நின்றான். அவனது அருகாமையை புலன்களால் உணர்ந்த கிளியூர் இளவரசி, இளவரசர் இன்னும் பயணப்படவில்லையா என்றால் அவனை அங்கு எதிர்பாராதவளைப் போல. நான் மட்டும் இந்த செங்கழுநீர் ஓடையை காண வேண்டாமா இளவரசி? ஓஹோ, பார்த்து விட்டீர்கள் அல்லவா என்றால் லேசாக திரும்பி நின்று. பார்த்து விட்டேன். அழகான ஓடை. ஆரூர் ஈசனுக்கும் தேவிக்கும் அழகான மலர்களை சொரிந்து நிற்பதையும் பார்த்தேன். அத்துடன் என்று சொற்களை நிறுத்தினான். அத்துடன் என்றவள் முழுதாக அவனை நோக்கி திரும்பி சற்றே நிமிர்ந்தும் நீள்வெளிகளால் அவன் முகத்தை பார்த்தாள். ஓடைக்கரையில் மலர்ந்திருந்த தேவலோக மலர் ஒன்றையும் கண்டேன் என்றான் மேலும் நெருங்கி நின்று. பிறகு என்ற ஏழிசை வல்லபியின் குரல் ரீங்கரித்தது. அந்த மலரை தொட ஆசை வந்து என்று நிறுத்தினான் இளவரசன் ராஜேந்திரன். ஓஹோ, என்ன நெஞ்ச துணிவு! புருஷர்களுக்கு துளி இடமளித்தால் போதுமே என்ற இளவரசி, வந்து என்று ஏதோ கூற வந்தீர்களே இளவரசி என அவன் மேல் தன் விழிகளை நாட்டினாள் துணிவோடு. அதே கணத்தில் நேற்று இரவு தீர்த்த குளக்கரையில் அவன் மடியில் மயங்கி கிடந்ததும் அவன் கரங்கள் செய்த சேஷ்டைகளும் அவன் வலிய கரத்தால் இடையை பற்றிய போது கன்றி சிவந்து போன தன் சிற்றிடைப்பட்ட இன்ப வாதைகளும் மேனி சிலிர்த்ததும் இதயம் இறகு கட்டி பறந்ததும் அவன் தன்னை வீணியைப் போல விரல்களால் மீட்டியதும் தான் விரகத்தால் துடித்ததும் துவண்டதும் நெஞ்சில் அலையடிக்க இந்த கணத்திலும் இடை நெளிந்தாள். அவளின் ஆளிலை மணிவயிறு குழைந்தது. அளவற்ற இன்ப குதியலை உணர்ந்த அந்த கன்னி இதயம் அதே கணத்தில் கணக்கற்ற வெட்கத்தையும் உணர்ந்ததால் சில நிமிடங்களுக்கு மேல் கம்பீரமும் வீரக்களையும் மிளிர்ந்த அரும்பு மீசை அழகூட்டிய முகத்தை நிமிர்ந்து நோக்க முடியாமல் நிலம் நோக்கி முகம் தாழ்த்தினாள். அவள் துணிந்து தன்னை கூர்ந்து நோக்கி, வந்து என்று ஏதோ கூறினீர்களே இளவரசி என்றவள் சில நிமிடங்கள் கனவில் திளைப்பவள் போல மலர்ந்து மலர்ந்து பார்த்த பின் முகம் சிவந்து தலை தாழ்த்தி நெளிந்து நின்றதும், வந்து அந்த தேவலோக மலரை இன்று தொடவும் தொட்டு முத்தமிடவும் ஆசை இளவரசி என்றவன் தாவி அவளின் சிற்ப இடையை பற்றி வளைத்தான். அவன் இடையை பற்றி வளைத்து தன் அருகே அவளை நகர்த்தி கொண்ட போது அவளுள் ஒரு இன்ப புயலை உணர்ந்தாள். அப்போது அந்த ஓடைக்கரை தோப்பிலிருந்த பெரும் புன்னை மர உச்சியிலிருந்து இரு பூங்குயில்கள் மாறி மாறி கூவின. குயில்கள் கூவியதை செவிமடுத்த இருவரின் இதயங்களும் குயில்களாக மாறி கூவிட ஆசை கொண்டன. ஆசை கொண்ட இதயங்கள் மேலும் வெட்கம் மறந்தன. ச்சே, இந்த புருஷர்களுக்கு துளியும் வெட்கம் இல்லையே என அவள் இதயம் எண்ணியதோடு ஏராளமாக மகிழவும் செய்தது. அப்படியே அவள் உடலை தன்னிரு வலிய கரங்களாலும் குழந்தையை அள்ளுவது போல அள்ளி கொண்டான். அவள் அதிர்ந்தாள். அவன் கரங்களில் நெளிந்தாள். அவளின் செவ்வாழை கால்கள் லேசாக உதைத்து கொண்டன. அப்படி உதைத்து கொண்டபோது சிலம்புகள் குலுங்கி நகைத்தன. அவளின் சங்கு கழுத்தை நோக்கி முகம் தாழ்த்தினான்.
அந்த சங்கேதத்தில் விழிகளை மூடிக்கொண்டாள். அவன் முத்தமிட்டான். இந்த பகலிலா கோதை கோதை இருப்பாள் என்று கிள்ளை மொழியில் சொற்களை உதிர்த்தாள் இளவரசி. நீயே எனக்கு பகல்தான் தேவி என்றான் முத்தமிட்ட இதழ்களை விரித்து. அவன் மேனி துடித்தது, முகம் வேர்த்தது, ஒரேடியாக சிவந்து அவளின் நாசியில் ஒளிர்ந்த வைரத்தை தோற்கடித்தது. அதே நிமிடத்தில் அவர்களுக்கு பின்புறமிருந்து புரவியின் கனைப்பொலியும் எழுந்தது. அதிர்ந்த இளவரசன் அவளை சட்டென்று தரையில் இறக்கிவிட்டான். அப்போது வேகமாக குலுங்கிய அவளின் கார் சிலம்புகள் மாறுதலாக ஒலி எழுப்பின. குலுங்கி திரும்பிய இளவரசனை அவன் புரவி பல்லிழித்து மீண்டும் ஒரு முறை கேலி செய்வதைப் போல நகைப்பதை கண்ட வல்லவி கலீரென்று நகைத்தாள், கரடி போல தங்களிடையே புகுந்த கரிய புரவியை பார்த்து. அப்போது பகலவனும் உச்சி வானத்தை அடைந்தான். மகிழ்வின் உச்சத்திலிருந்து சகஜ நிலைக்கு மாறிவிட்ட இளவரசனும், சரி தேவி, நான் விடைபெறுகிறேன், விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்றான். எங்கே இளவரசே என்ற எழிசை வல்லபியின் குரலில் ஏக்கம் எதிரொலித்தது. எங்கு எப்போது என உறுதிப்படுத்த முடியாமைக்கு வருந்துகிறேன் தேவி. ஆனால் என் முன்பு நிற்கும் கடமை முடிந்த பின் நிச்சயம் உன்னை வந்து சந்திப்பேன், வருகிறேன் என்றவன் அவளின் ஒரு பக்க கன்னத்தில் லேசாக தட்டிவிட்டு நகர்ந்தான் தனது பொல்லாத புரவியை நோக்கி. அவள் ஒரு பெருமூச்சு விட்டபடி தலையை மட்டும் அசைத்து அவனுக்கு பிரியா விடை தந்தாள். அவள் இதயம் பெரும் சுமையை உணர்ந்து தவித்தது. எதையோ இழந்ததை போன்ற ஒரு வெறுமையையும் உணர்ந்தது. சற்று முன்பு வரை பெரும் அழகாக தெரிந்த அந்த ஓடைக்கரை வெறும் காடாக தெரிந்தது அவளுக்கு. தன் மனநிலையை எண்ணி வியந்தபடியே மெல்ல நடந்தால் கோதை சென்ற திசையில். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.